இன்றைய வானிலை தகவல் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 5 நாட்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. வெப்பச்சலன காரணமாக 27ஆம் தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இனி 17 மாவட்டங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 28ஆம் தேதி அன்று தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 29ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 27ஆம் தேதி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ் முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரை அளவில் இருக்கக்கூடும். குறிப்பு: அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் பொழுது வெப்ப அழுத்தம் காரணமாக அசைலகரியம் ஏற்படலாம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ் முதல் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியே இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ் முதல் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியே இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. 27ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கேரளா, தென் கர்நாடகா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல், லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை வேலூரில் 41.3 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளது. பகல் நேரங்களில் வெப்பநிலை சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் காற்றுடன் கூடிய கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் காற்றுடன் கூடிய கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. வட கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் மிதமான மழை முதல் கனமழைக்கும் பதிவாக வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை ஜூன் முதல் வாரத்தில் படிப்படியாக தீவிரமாக தொடங்கி பின்னர் கனமழை வெளுத்து வாங்கக்கூடும். ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் மிக கனமழை தீவிரமடைய வாய்ப்பு. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை இயல்பான அளவிற்கு பதிவாக வாய்ப்புள்ளது. கேரளா மற்றும் கர்நாடகா வானிலை அறிக்கை. கேரளாவில் பெரும்பாலான மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. கர்நாடகாவில் கடலோர பகுதிகளில் கனமழையாகவும் மற்ற இடங்களில் மிதமான முதல் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு. நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் கலெக்டர் அலுவலகம் 12 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் பொதுப்பணித்துறை பயணியர் விடுதி. நீலகிரி மாவட்டம் கொடநாடு தலா 8 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் பிடிஓ. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை. கரூர் மாவட்டம் திருமயம் தலா 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம். நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி. புதுக்கோட்டை மாவட்டம் மீமிசல். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சேலம் மாவட்டம் தஞ்சாவூர். திருச்சி மாவட்டம் நாவலூர், கோட்டப்பட்டு, சேலம். புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடி. திருச்சி மாவட்டம் முசிறி.
திருச்சி மாவட்டம் வத்தலை அணைக்கட்டு, நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி, சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி, கரூர் மாவட்டம் குளித்தலை தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி, ஈரோடு மாவட்டம் மோடக்குறிச்சி, ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா, திருவாரூர் மாவட்டம் குடவாசல், புதுக்கோட்டை மாவட்டம் வம்பன் ஏடபிள்யூஎஸ், திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி, கரூர் மாவட்டம் மாயனூர், தருமபுரி பிடிஓ, புதுக்கோட்டை மாவட்டம் உடையாலிப்பட்டி, கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம், சேலம் மாவட்டம் ஆத்தூர், பெரம்பலூர் மாவட்டம் வி. களுத்தூர், திருச்சி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி விமான நிலையம், திருச்சி மாவட்டம் பொன்மலை, கடலூர் மாவட்டம் லக்கூர், தருமபுரி, தஞ்சாவூர் மாவட்டம் ஒத்தநாடு, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி, கரூர் மாவட்டம் தோகமலை, சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை, திருப்பத்தூர் பிடிஓ தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. 24 மணி நேரத்தில் வெப்பநிலையின் மாற்றம். தூத்துக்குடி மாவட்டத்தில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக அதிகரித்துள்ளது. சென்னை, கன்னியாகுமரி, கரூர், பரமத்தி, மதுரை, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, திருவள்ளூர், கோயம்புத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகம். நீலகிரி மாவட்டத்தில் -1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட குறைவு. நிறைய பேர் பார்க்குறீங்க, அண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. உங்களுக்காக தான் 24 மணி நேரமும் போட்காஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 27 பார்த்துடலாம். 27ஆம் தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 28ஆம் தேதியன்று தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 29ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை 27ஆம் தேதி அன்று தமிழ்நாடு, புதுச்சேரி ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ் முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரை அளவில் இருக்கக்கூடும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றொரு திரைப்படத்தை ஷேர் செய்யுங்கள். அடுத்த 5 நாட்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. வெப்பச்சலன காரணமாக 27ஆம் தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.